Taste the Daily. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. இப்போ மைக்ரோ பிளேடிங்னா வந்துச்சுன்னா அந்த பிளேடிங்கிறத கேட்குறப்போ சிலவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். இல்லைனா ஓகே ஃபைன் நம்ம பண்ணி பார்க்கலாம், இல்லைனா வீடியோஸ் பார்க்குறதுனால இருக்கலாம். ஸோ இந்த மைக்ரோ பிளேடிங் எதுக்கெல்லாம் பண்ணலாம்? ட்ராபேக் ஆஃப் டூயிங் ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்ட் என்ன அப்படின்னா, ஸ்கேல்ப் ஹேர்லேருந்து வைக்கிறோம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் ஹேரு. ஸோ அவங்க எவ்ரி 2 days ஒன்ஸ் ஹேர் ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஐப்ரோக்கு எப்பயுமே டேட்டூவிங் போகக்கூடாது, விச் இஸ் பர்மனன்ட் இங்க். டேட்டூ பண்ணுறதுல பண்ணுவாங்க, அது எப்பயுமே போகக்கூடாது. பிகாஸ் ஸோ இன்னைக்கு பண்ணுற ப்ரொசீஜர் 2 yearsக்கு அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ பர்மனெண்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் முகத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் மாற்றவே முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் யூ ஹாவ் டு கோ த்ரூ லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அதை கிளியர் பண்ணுறதுக்காக. மைல்ட் ஆக்னி இருக்குது அப்படின்னா ஹோம் கேராக நம்ம வந்துட்டு ட்ரக் ஸ்டோர் அவைலபிள் சாலிசிலிக் கண்டென்ட் இருக்கிற ஃபேஸ் வாஷு, அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிற. டாக்கிங் அபவுட் பிக்மெண்டேஷன், எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு அங்கங்கே பிக்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்கார்ஸ் இருக்கும், ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன? ஸோ டாக்கிங் அபவுட் பிக்மெண்டேஷன், இப்போது அன்ஈவன் டோன் ஜென்ரலைஸ்டாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எவ்வளோ நாளாக இருக்குது. பிகாஸ் சிலருக்கு பியூபர்ட்டி டைமில் இருந்தே இருக்கும். பியூபர்ட்டி டைமில் இருந்து இருக்கிறது ஆக்னி ஸ்கார் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம பிம்பிள் வருது, கிள்ளி விட்டுடுறாங்க. அப்போ அது ஹீல் ஆகும்போது சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் வந்துட்டு அண்டர்நீத் இருக்கிற ஸ்கின்னோட அட்டாச் ஆகி புல் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த டிப்ரெஷன் வர்றது. ஸோ அந்த மாதிரி ஸ்கார்ஸ் வந்துட்டு ஹோம் கேர்லேயோ இல்லை ட்ரக் ஸ்டோர் அவைலபிள் ப்ராடக்ட்ஸ்லேயோ கண்டிப்பாக. நீங்கள் வந்து குளூட்டோதைன் பற்றிலாம் பேசுனீங்க. ஸோ விச் இஸ் பேசிக்கலி ஸ்கின் பிரைட்னிங் ஆர் ஒயிட்னிங் மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஆர் இப்போ இருக்கிற பீப்புள் வேர் தேர் எக்ஸ்போஸ் டு சோஷியல் மீடியா, அவங்க வந்து என்ன பார்த்தாலும் ஓகே நிறைய விஷயங்கள் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஒரு கம்மீஸாக இருக்கட்டும், ஹேர் ஃபால்க்கா ஒரு கம்மீஸ் இருக்கட்டும், நம்ம பிரைட்னிங்க்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு இன்ஃப்ளூயன்சஸ் போட்டால் தே கெட் இன்டு இட். அதை வந்து ட்ரை பண்ணணும்னு ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணிடுறாங்கல்ல. இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ இந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? எப்படி நம்மளுக்கு வந்துட்டு டெஃபிஷியன்சிஸ்னால நம்மளுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருதோ, அதே மாதிரி ஓவர் கன்சப்ஷன்னாலையும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எதுவுமே இப்போது ஒரு சிலருக்கெல்லாம் ஐ ஹாவ் சீன் விட்டமின் டி வந்துட்டு லெஸ் தென் 30 இஸ் லைக் கன்சிடர்ட் நார்மல். I've seen people with 90 அந்த மாதிரி எல்லாம், which is extremely abnormal. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக இது டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை பார்த்து ஆன் அ டெய்லி பேசிஸ் ஜாஸ்தி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் விச் அதிகமாகிடுது. அதிகமாகிறதுனாலையும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில சத்து இப்போ ஃபெரிட்டின் எடுத்துக்கிறோம், ஓவராக அதிகமாகுது அப்படின்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு ஒரு கண்டென்ட் உடம்புல ஜாஸ்தி ஆனாலும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணாமல் ஜஸ்ட் வீடியோஸை பார்த்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது கரெக்டான மெத்தடாக இருக்காது. ஸோ அண்ட் கம்மீஸ் வந்துட்டு அந்த அளவுக்கெல்லாம் பெனிஃபிஷியல் கிடையாது. இட் டசன்ட் ஒர்க் மச். ஸோ கம்மீஸ் எடுத்துக்கிறது அப்படின்றது நாட் அ நீடட் ஒன். அதுக்கு பதில் நீங்கள் ப்ராப்பர் சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிறது ஐடியலாக இருக்கும். ஸ்கின் கன்சர்ன்ஸ்னு வர்றப்போ யூஸ்வலாக பீப்புள் வந்து பார்க்குறத வச்சு ரெட்டினாலாக இருக்கட்டும், சால்சிலிக்கா எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சில ஸ்கின் கன்சர்ன்ஸோ ஹேர் கன்சர்ன்ஸோ வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேஜ் வரப்போ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து தான் ஆகணும். நார்மல் ஆக்னி விட்டுட்டு அது போய்டும் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்கல்ல. இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் சர்டைன் கன்சர்ன்ஸ் நீங்கள் அந்த டைமில் ப்ராப்பராக பண்ணணும். என்னென்ன கன்சர்ன்ஸாக இருக்கும்? இப்போது மைல்ட் ஆக்னி இருக்குது அப்படின்னா ஹோம் கேராக நம்ம வந்துட்டு ட்ரக் ஸ்டோர் அவைலபிள் சாலிசிலிக் கண்டென்ட் இருக்கிற ஃபேஸ் வாஷு, அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிற ஆயின்மெண்ட் ஒரு ஜெல், இல்லை அப்படின்னா கிளிண்டாமைசின் நிக்கோட்டினமைட் காம்பினேஷனில் இருக்கிற ஜெல் ஆர் பென்சோயில் பெராக்சைட் ஜெல், இதில் ஏதாவது ஒன்று மைல்ட் ஆக்னி கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கிறலாம். moderate also fine. But when it's aggravating or நீங்க யூஸ் பண்ணியுமே ஒரு 3-4 வீக்ஸ்க்கு மேலேயும் சரி ஆக மாட்டேங்குது, அது இன்னும் aggravate ஆகுது அப்படின்னும் போது you definitely have to meet the doctor.
அண்ட் டாக்கிங் அபவுட் ஏஜிங் நம்ம வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் ஏஜிங்கில் இருக்கோம் அப்படின்னா இந்த ரெட்டினால் இது எல்லாமே ஓகே. பட் வெரஸ் விசிபிளாக நல்ல ஏஜிங் லைன்ஸ் தெரியுது ஆர் சாகிங் தெரியுது அப்படின்னும் போது ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. அப்போது ட்ரீட்மெண்ட் போனால் மட்டும்தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இன் தட் கண்டிஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு அட் 20ஸ்லேயே தே ஆர் ஸ்டார்டிங் த ரெட்டினால் அண்ட் ஆல். ஸோ அவங்களோட ஏஜிங் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. பட் வெரஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு அட் 40s அவங்களுக்கு வந்துட்டு இப்போ சாகிங்லாம் இருக்குது அப்படின்னும் போது அவங்களும் ரெட்டினால் இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணும்போது பெனிஃபிஷியல்லாம் பெருசாக இருக்காது. ஸோ அவங்க டாக்டர் பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படின்றது தான் ஐடியல் வே ஆஃப் டூயிங். சில ஸ்கின் கன்சர்ன்ஸ் வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி அக்ரெசிவாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு இந்த பாடி ஆக்னியாக இருக்கட்டும். சில விஷயங்கள் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறதே தெரியாமல் என்ன ப்ராடக்ட்ஸ்னாலுமே யூஸ் பண்ணாங்களே. லைக் பாடி ஆக்னி வந்து நிறைய பேரோட கன்சர்ன்ஸாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு காரணம் என்ன அண்ட் அதுக்கான ரெமெடி என்ன? காமன் ரீசன் ஃபார் பாடி ஆக்னே வந்துட்டு ஸ்வெட்டிங், டூ மச் ஆஃப் ஸ்வெட்டிங். ஸோ ஸ்வெட் ஆகுறது அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு படிகிறதுனால அங்கே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால வர்றது தான் காமனாக பாடி ஆக்னே. ஸோ அவங்க வந்துட்டு ரேதர் தென் கோயிங் ஃபார் அ ரெகுலர் பாடி வாஷ் ஆர் சோப், மெடிக்கேட்டட் சோப், கிட்டோகோனசோல் ஆர் சாலிசிலிக் பேஸ்டு இருக்கிற சோப் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபங்கல் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும், இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ் நைட் ரொட்டீனில் அவங்க கண்டிப்பாக நைட் பாத் எடுக்கணும். குளிச்சதுக்கு அப்புறமா கேலமைன் லோஷன் மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டு ட்ரீட் த பிக்மெண்டேஷன். சப்போஸ் அது ஆக்னியாக இருக்குன்னா ஆக்னி ட்ரீட் பண்ணுறதுக்கு லோஷன் யூஸ் பண்ணணும். பிக்மெண்டேஷனாக இருக்குது அப்படின்னா பிக்மெண்டேஷனுக்கான லோஷன். திஸ் இஸ் கோயிங் டு டேக் டைம். உடனே சரியாகாது, இட் வில் டேக் டைம். ஒரு 3-4 monthsல நல்லாவே வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடும் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே. டாக்கிங் அபவுட் பிக்மெண்டேஷன், எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு அங்கங்கே பிக்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்கார்ஸ் இருக்கும், ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கும். இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன? ஸோ டாக்கிங் அபவுட் பிக்மெண்டேஷன், இப்போது அன்ஈவன் டோன் ஜென்ரலைஸ்டாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எவ்வளோ நாளாக இருக்குது. பிகாஸ் சிலருக்கு பியூபர்ட்டி டைமில் இருந்தே இருக்கும். பியூபர்ட்டி டைம்லேருந்து இருக்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது. ஸோ அதுக்கு ஹார்மோன்ஸ் இப்போ அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலேட்டடாக இருக்கா, அதெல்லாமே பிசிஓடிஸ் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் சைமல்டேனியஸாக எடுக்கணும். அண்ட் ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு கெமிக்கல் பீல்ஸ், லேசர்ஸ் அண்ட் எம்என்ஆர்எஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு ரிவர்ஸ் த பிக்மெண்டேஷன். அண்ட் இந்த ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு. அண்ட் ஆக்னி ஸ்கார்ஸ்லையுமே டைப்ஸ் இருக்குல்ல, சிலது வந்து குழியாக விழுகும், சிலது ரொம்ப ரேர் கேஸில் எம்போஸ்டாக இருக்கும், பிக்மெண்ட்ஸாக மாறும்ல. இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன? ஆக்னி ஸ்கார் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம பிம்பிள் வருது, கிள்ளி விட்டுடுறாங்க. அப்போ அது ஹீல் ஆகும்போது சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் வந்துட்டு அண்டர்நீத் இருக்கிற ஸ்கின்னோட அட்டாச் ஆகி புல் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த டிப்ரெஷன் வர்றது. ஸோ அந்த மாதிரி ஸ்கார்ஸ் வந்துட்டு ஹோம் கேர்லேயோ இல்லை ட்ரக் ஸ்டோர் அவைலபிள் ப்ராடக்ட்ஸ்லேயோ கண்டிப்பாக சரியாகாது. அது டாக்டர்ஸ் கிட்ட போனால் மட்டும்தான் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்காரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பாக்ஸ் ஸ்கார், ரோலிங் ஸ்கார், லைக் ஒரு டிப்ரெஷன் குழி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கார் இருக்குது. ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்காருக்கும் ட்ரீட்மெண்ட் வேறு வேறு மாறும். குழியாக ஒரு டாட் வச்ச மாதிரி குழி இருக்கிறதுக்கு பீல்ஸ் வில் பி பெனிஃபிஷியல். ஷாலோவாக இருக்கிறதுக்கு லேசர்ஸ் நல்லா பெனிஃபிட் கொடுக்கும். வெரஸ் வந்துட்டு உள்ள நல்லா அட்டாச் ஆன மாதிரி இருக்கிறதுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டை பிரேக் பண்ணி எம்என்ஆர்எஃப் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெட்டர். இந்த மாதிரி டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ஸ்கார் ட்ரீட்மெண்ட் மாறும். அதுக்கேற்ற மாதிரி டாக்டரால் தான் அதை ப்ராப்பரான டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ acne scar அப்படின்னாலே definitely you have to visit the doctor and it is a long time treatment. Definitely it will take 6 to 8 months. கண்டிப்பாக டைம் எடுக்கும் அது சரியாக. பிகாஸ் எவ்ரி செஷன் வந்துட்டு 15 to 20 days கேப்பில் பண்ணுவாங்க. அப்போது இட் இஸ் டைம் கன்சியூமிங் ப்ரொசீஜர். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்களா, கெமிக்கல் பிஎல்லாக இருக்கட்டும், பிஆர்பியாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பேர் தெரியும், ஆனால் இது எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியாது. இப்போ நவடேஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொரியன் ஸ்கின் கேர் எப்படி வந்து ஒரு பூமில் இருந்துச்சோ இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஒரு பூமில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கெமிக்கல் பீல், ஏஹெச்பி, பிஹெச்பி, நிறைய விஷயங்கள் வந்துருச்சுல. இதெல்லாம் எந்த கன்சர்ன்ஸ்க்கு கரெக்டாக பண்ணணும் அண்ட் இதோட ப்ரொசீஜர்ஸ் என்னவா இருக்கும்? பீல்ஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. எல்லா ப்ராப்ளமுக்குமே பீல்ஸ் அவைலபிள்.
ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு டைப் ஆஃப் பீல் மாறும். இப்போது ஆக்னே அப்புறம் வந்துட்டு ஆயில் செக்ரீஷன் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு BHA டைப் ஆஃப் பீல்ஸ் வந்துட்டு பெனிஃபிஷியல் கொடுக்கும். whereas AHA அப்படிங்கிறது ஸ்கின் லைட்னிங் அண்ட் பிரைட்னிங்கான பீல்ஸ். ஸோ எனிதிங் which is related to color improvement அது வந்து AHA டைப் ஆஃப் பீல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அண்டர் ஐ பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீல். அதே மாதிரி சீக்ஸு, ஃபோர்ஹெட், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் பிகாஸ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஸ்கின்னை பேஸ் பண்ணி மாறும். நெக் பிக்மெண்டேஷனுக்கு வேற டைப் ஆஃப் பீல். ஸோ எல்லாமே கம்ஸ் இன்டு AHA தான், பட் டைப் ஆஃப் பீல் மாறும். லைக் கிளைகாலிக், மேண்டலிக், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் எது யூஸ் பண்ணணுன்றது கஸ்டமைஸ் பண்ணுவாங்க டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட்ஸ் ஸ்கின் டைப், அவங்களுடைய ஏரியா, எந்த ஏரியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி they will be customizing it. இப்போ மைக்ரோ பிளேடிங்னா வந்துச்சுன்னா அந்த பிளேடிங்கிறத கேட்குறப்போ சிலவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். இல்லைனா ஓகே ஃபைன் நம்ம பண்ணி பார்க்கலாம், இல்லைனா வீடியோஸ் பார்க்குறனால இருக்கலாம். ஸோ இந்த மைக்ரோ பிளேடிங் எதுக்கெல்லாம் பண்ணலாங்க? யூஸ்வலி ஸ்கேன்டி ஐப்ரோஸ். ஐப்ரோ வந்துட்டு ரொம்ப ஸ்கேன்டியாக இருக்குது, எவ்ரிடே பேசிஸில் அவங்க பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் அவங்க வந்துட்டு மைக்ரோ பிளேடிங் போய்க்கரலாம். ஆர் டிரான்ஸ்பிளான்ட், ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்ட் போய்க்கரலாம். ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த இடத்துல ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னும் போது ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ஃபைன். பட் த ட்ராபேக் ஆஃப் டூயிங் ஐப்ரோ டிரான்ஸ்பிளான்ட் என்ன அப்படின்னா, ஸ்கேல்ப் ஹேர்லேருந்து வைக்கிறோம் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் ஹேரு. ஸோ அவங்க எவ்ரி 2 days ஒன்ஸ் ஹேர் ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா ரொம்ப லாங்காக வளர ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் த ஒன்லி ட்ராபேக் ஆஃப் டூயிங் டிரான்ஸ்பிளான்ட். மைக்ரோ பிளேடிங் அப்படின்றது இட்ஸ் அ டெம்பரரி சொல்யூஷன். 1 to 1.5 years இருக்கும், அதுக்கப்புறம் ரீடூ பண்ணிக்கிறணும். ஐப்ரோக்கு எப்பயுமே டேட்டூவிங் போகக்கூடாது, விச் இஸ் பர்மனன்ட் இங்க். டேட்டூ பண்ணுறதுல பண்ணுவாங்க, அது எப்பயுமே போகக்கூடாது. பிகாஸ் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு எவ்ரி 2 years சேஞ்ச் ஆகும். லைக் பிகாஸ் ஆஃப் ஃபேட் லாஸ், எலாஸ்டின் லாஸ், அந்த வால்யூம் எல்லாம் சேஞ்ச் ஆகும். லைக் ஒரு சிலருக்கு இப்போ நம்ம யங் ஏஜில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிறது இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி 50s இருக்க மாட்டோம். ஸோ நம்ம முகம் மாறிட்டே இருக்கும். டிராஸ்டிக் சேஞ்சுன்றது 10 வருஷம் அந்த மாதிரி ஆகும். பட் ஒரு மைனர் சேஞ்சஸ் எவ்ரி 2 years நம்மளால பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு பண்ணுற ப்ரொசீஜர் 2 yearsக்கு அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ பர்மனெண்ட்டாக ஒரு விஷயம் நீங்கள் முகத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் மாற்றவே முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் யூ ஹாவ் டு கோ த்ரூ லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அதை கிளியர் பண்ணுறதுக்காக. அதனால ஆல்வேஸ் கோ ஃபார் அ டெம்பரரி சொல்யூஷன் when it comes to face. பிகாஸ் டெம்பரரி சொல்யூஷன் அப்படின்னா எப்படினாலும் ஒன்றுமே பண்ணலனாலும் 2 வருஷத்துல அது டைல்யூட் ஆகிடும் ஃபேஸில் இருந்து. அப்போது உங்களுக்கு ரீடூ பண்ணும்போது இப்போ எப்படி ஃபேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்க முடியும். நீங்கள் பர்மனெண்ட்டான சொல்யூஷன் வேணும்னு பண்ணும்போது அது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக கரெக்ட் பண்ணவே முடியாத மாதிரியும் போகலாம். இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெர்மனெண்ட் டேட்டூவிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐப்ரோஸாக இருக்கட்டும், லிப்பில் வந்து இங்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கின் வந்து ஃபேஸில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும் தேன் பாடி. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த இங்க்ஸ் எல்லாம் போடுறதுனால ட்ராபேக்ஸ் வந்து லேட்டர் ஆன் வந்து ஸ்கின்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? இப்போது லிப் பிக்மெண்டேஷன் அப்படின்னு வரும்போது பண்ணுற டெக்னிக் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பிக்மெண்ட்ஸை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லேயரில் தான் டெபாசிட் பண்ணணும். டீப்பராக டெபாசிட் பண்ணினோம் அப்படின்னா தெர் ஆர் கான்சிக்வன்சஸ் அண்ட் லிப் டார்க்கனிங்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஸோ சூப்பர்ஃபிஷியலாக பண்ணணும் அப்படின்னும் போது அதை ப்ராப்பராக தெரிஞ்சு பண்ணுறவங்க கிட்ட போனால் ஃபைன். இஃப் நாட் அட்வைசபிள். அண்ட் ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் லிப் பிக்மெண்ட்ஸ் பிகாஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ட்ராபேக்ஸ். ஸோ லிப் கலர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா தெர் ஆர் ட்ரீட்மெண்ட்ஸ் சேம் லைக் பீல்ஸ், லேசர்ஸ் ஃபார் லிப் லைட்னிங். அந்த மாதிரி போயிட்டு டெய்லி டாபிக்கல் அப்ளிகேஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே நல்ல பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகும். தட் இஸ் மச் பெட்டர் ரேதர் தென் கோயிங் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் டேட்டூவிங். ஸோ த்ரெட் லிஃப்ட் அப்படின்றது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு நூல் மாதிரி இருக்கும், நீடில் அட்டாச் ஆகி அதை ஸ்கின்குள்ளே இப்போ சாக் ஆகி ஸ்கின் ஃபுல்லாக கீழே இறங்கி இருக்கும். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக இப்படி எங்கேஜ் பண்ணி அந்த த்ரெட்டை வந்துட்டு ஸ்கின்குள்ளே வந்துட்டு எங்கேஜ் பண்ணி லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் அட்லீஸ்ட் டெய்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பாக நம்ம தேவை. ஸோ இது நம்ம கட் ஹெல்த்தையும் கட்டில் இருக்கிற குட் பேக்டீரியாஸையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின். பட் அது மட்டுமே எல்லாமே கிடையாது. இப்போ ஒரு பிரேக் அவுட்ஸ் வந்துடுது அப்படின்னோன்னா அது சரியாகிற வரைக்கும் தே டோன்ட் ஸ்டெப் அவுட். அவங்க அவ்வளோ அஷேம்டாக ஃபீல் பண்ணுறாங்க திங்கிங் அபவுட் தட்.
Taste Daily. Taste the Daily. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.